கோகுல் சார் வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். பெண் குழந்தையா? எனக்கா? இது பொம்பளை பிள்ளையா? என் பையனுக்கா? ஐயோ என்னையா நீங்க பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமா போச்சுல்ல. 5வது படிக்கிறப்ப 5 மாசமா ஒரு டீச்சர் பின்னாடி சுத்தினியே, அந்த டீச்சர் ஒரு பொண்ணு தான். திரும்பியே பார்க்காத திவ்யாக்காக 3 இயர்ஸா பின்னாடி அலைஞ்சானே உன் பையன், அந்த திவ்யாவும் ஒரு பொண்ணு தான். திரும்பி பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்தான் பார் உன் பொண்டாட்டி, அவளும் ஒரு பெண் தானே. ஆனா உனக்கு பெண் குழந்தை பிறந்தா மட்டும் வலிக்குது இல்ல. ஐயோ டாக்டர், பொம்பளை பிள்ளையா? என் பையனுக்கா? ஏத்துக்கவே முடியாது. ஏன் உங்க அப்பா நான் ஏத்துக்க முடியாதா? யோ உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் சமுதாயம் இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்குது. நம்ம நாட்டில் சாதிச்ச பெண்களை பாருங்க, ஜான்சி ராணி, மதுரை மீனாட்சி, காளி, நீலி, சூலி, சிவன், பார்வதி, இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கிற காரணம் யாரு? பெண்கள் தான். அந்த மாதிரி கண்கள் இப்படி கேவலமா பேசுறீங்களே ஐயா, உங்களுக்கெல்லாம் எப்படி மனசாட்சி வந்துச்சு? ஐயோ டாக்டர், என்னால ஏத்துக்க முடியல. எப்படி நடந்துச்சு? ஏய் பெருசு, நான் அது எப்படின்னு கேட்குறேன். கொஞ்சமா பெரிய மனுஷமா நடந்துக்க. அது ஏதோ சின்ன சிரிச்சுங்க அப்படி இப்படின்னு இருக்கும், அதுக்கு அருவாய் உருவாயி இன்னைக்கு குழந்தை வந்துச்சு, அதை போய் எப்படின்னு கேட்டுக்கிறேன். அசிங்கமில்ல உனக்கு? ஆனா சும்மா சொல்லக்கூடாது பெருசு. கண்ணு ஒன்ன மாதிரியே, மூக்கு அவங்க அப்பனை மாதிரியே, குழந்தை சும்மா சூப்பரா இருக்குது, போய் பாருங்க. யோ ஏன் அடிக்கிற? நிறுத்தியா? நீ நிறுத்தியா? நீ நிறுத்து. கல்யாணமே ஆகாத என் பையனுக்கு இப்படியா குழந்தை பிறக்கு? எஸ் கூகுள், நீங்க தானே? இங்க பாரு, டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. ஏய், எல்லாத்தையும் விட்டுருவேன். யாரோ பெத்த பிள்ளைக்கு கண்ணு என்னையாட்டம் மூக்கு அவனாட்டம் சொன்னா பாத்தியா, அதை மட்டும் விடவே மாட்டேன். அது கூட பரவாயில்ல, சாதிச்ச பெண்களுக்கு காலி சூலின்னு சொன்ன பத்தியா, அதான் என்னால தாங்கவே முடியல. சார், எஸ் கோகுல் நான் தான். குழந்தை நல்லா இருக்கா? அடடே டாக்டர், சோசியல் மெசேஜ் எல்லாம் செம்மையா தான் பேசுனீங்க, ஆனா ஆள் மாற்றி பேசி அசிங்கப்பட்டுட்டீங்களே டாக்டர்.